ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஏர் ஃபைபர் அண்ட் ஜியோ ஏர் ஃபைபர் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஏர்டெல் ஏர் ஃபைபராக இருக்கட்டும் இல்லை ஜியோ ஏர் ஃபைபராக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் போயிட்டு இருக்கு. இப்போ ஏர்டெல் ஏர் ஃபைபர்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா 4800 ரேஞ்ச் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஜியோ ஏர் ஃபைபர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புக்கிங் சார்ஜ், இன்ஸ்டலேஷன் சார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு 5300 5400 வரைக்கும் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ நமக்கு ஒரு சில ஆஃபர்லாம் இருக்குது சரிங்களா, அதெல்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட நீங்கள் ஏர்டெல் ஏர் ஃபைபரோ இல்லை ஜியோ ஏர் ஃபைபரோ புக் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா ஒரு சில ஆஃபர்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ரூரலான ஒரு வில்லேஜில் இருக்கலாம். பட் அங்கே ஏர்டெல் ஏர் ஃபைபரோ இல்லை ஜியோ ஏர் ஃபைபரோ இல்லை நார்மல் ஃபைபர் கனெக்ஷன் கூட கிடைக்காத ஒரு இடத்துல இருக்கலாம். ஸோ நம்ம யூடியூப் சேனல் மூலிமா நீங்கள் ஏர்டெல் ஏர் ஃபைபரோ இல்லை ஜியோ ஏர் ஃபைபரோ இல்லை மற்ற ஏதோ ஒரு டிவைஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஏரியாவுக்கு கொரியர் மூலிமா என்ன டிவைஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆர்டர் பண்ணுறதை உங்கள் ஏரியாவுக்கு கொரியர் மூலிமா நாங்கள் அனுப்பிச்சி வைப்போம். நீங்கள் இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கணும். இன்ஸ்டலேஷன் தமிழ்நாடு முழுக்க நம்ம பண்ண முடியாது. ஸோ இன்ஸ்டலேஷன் மட்டும் நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் இன்ஸ்டலேஷன் நீங்களே பண்ணிக்கலாம் சரிங்களா, ரொம்ப பெரிய ப்ராப்ளம்லாம் இருக்காது. இன்ஸ்டலேஷன் நீங்கள் எப்படி பண்ணணும்னு தெரியணும் அப்படின்னா இப்போ ஏர்டெல் ஏர் ஃபைபர் ஆகட்டும் இல்லை ஜியோ ஏர் ஃபைபர் ஆகட்டும், மற்ற ஒரு இல்லை ஏர்டெல் டிடிஹெச் ஆகட்டும் இல்லை டாடா பிளே டிடிஹெச் ஆகட்டும், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லேயே கைடு பண்ணுவோம் சரிங்களா. இப்படிலாம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக பர்டிகுலராக அதுக்குன்னே வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏர்டெல் ஏர் ஃபைபர் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா இதோட ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்கும், இது எப்படி டிவி சேனல்ஸ் கொடுப்பாங்க, எப்படி ஏர்டெல் ஏர் ஃபைபர் ஸ்பீட் எப்படி ஒர்க் ஆகும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு செப்பரேட்டாக நம்ம வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் சரிங்களா. இப்போ ஏர்டெல் ஏர் ஃபைபர் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்போம். இல்லை ஏர்டெல் டிடிஹெச் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்போம். அதில் எத்தனை டிவி சேனல்ஸ் வருது, அதுக்கு எவ்வளோ மந்த்லி நீங்கள் ரெண்ட் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பண்ணியிருப்போம். நீங்கள் பண்ணிக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டலேஷன் மட்டும் நீங்களே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வீடியோ பர்டிகுலராக இன்ஸ்டலேஷன் வீடியோ போட்டிருப்போம். நீங்கள் சென்னைக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா கம்பெனி பர்சனை இப்போ ஏர்டெல் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஏர்டெல் கம்பெனி பர்சனே உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க, ஃப்ரீ தான். அதே மாதிரி ஜியோ எடுக்கிறீங்க அப்படின்னாலும் ஜியோக்கு இன்ஸ்டலேஷன் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி டிடிஹெச் எந்த பிராண்ட் நீங்கள் எடுப்பீங்களோ அவங்க சைடில் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அதர் ஸ்டேட்டில் எங்கேயாவது எடுக்கிறீங்க அப்படின்னா மட்டும் தான் எங்களால் இன்ஸ்டலேஷன் பண்ணி தர முடியாது. பட் அந்த ப்ராடக்ட் சேஃப் அண்ட் செக்யூராக உங்க ஏரியாவுக்கு ரீச் ஆயிரும். அது நம்ம கன்ஃபார்மா பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம ரீசெண்டா நம்ம சேனல் ஒரு சில பிராண்ட்ல கொலாப் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம பிராண்ட் டைப் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன பிராண்டோட டிடிஹெச் வேணும்னாலோ இல்லை ஏர்டெல் ஏர் ஃபைபர் கனெக்ஷன் வேணும் அப்படின்னாலோ இல்லை ஜியோ ஃபைபர் கனெக்ஷன் வேணும் அப்படின்னாலோ இல்லை எனக்கு ஃபைபர் கனெக்ஷன் வேணும் அப்படின்னாலோ உங்கள் ஏரியாவுக்கு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி நம்ம சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வெப்சைட் மூலிமா உங்கள் ஹோமுக்கு ஸ்மார்ட் ஆக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ, அதாவது கரண்ட் சுச்சுவேஷனுக்கு என்னென்ன இப்போ ஃபைபர் கனெக்ஷன் தேவைப்படலாம், இப்போ என்டர்டைன்மெண்ட்டுக்கு டிடிஹெச் தேவைப்படலாம், இப்போ யூபிஎஸ் தேவைப்படலாம், இன்வெர்டர் தேவைப்படலாம், சிசிடிவி கேமரா தேவைப்படலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா ஃபீச்சர்ஸ், அதாவது டெக்னாலஜி ஓரியன்டான விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அந்த வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கொடுத்து அந்த வெப்சைட்ல என்னன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயில் சொல்றேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் சரிங்களா, இன்ஸ்டாவோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ஃபாலோ பண்ணி நீங்கள் டிஎம் பண்ணீங்க அப்படின்னா மெசேஜ் அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். அதன் மூலிமா உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்து நம்ம பேசி கூட நம்ம கன்வே பண்ணி புரிய வைப்போம். அப்படி இல்லைன்னா செப்பரேட்டாக உங்களுக்கு வீடியோ நான் மேக் பண்ணுவேன். இப்போ ஏர்டெல் டிடிஹெச் நீங்கள் வாங்க போறீங்க, இப்போ எஸ்டி கனெக்ஷன் எடுக்க போறீங்க, இல்லை எஸ்டி கனெக்ஷன் எடுக்க போறீங்க, இல்லை எக்ஸ்ட்ரீம் கனெக்ஷன் எடுக்க போறீங்க அப்படின்னா அந்த கனெக்ஷனில் என்னென்னலாம் இருக்குது, அதில் என்னென்ன சேனல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் என்னென்ன பேக்கேஜ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கிறிஸ்டல் கிளியராக வீடியோ நம்ம மேக் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு புரியும், நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ தான் மேக் பண்ணியிருக்கோம் சரிங்களா. இப்போ டாடா பிளே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டாடா பிளே புது கனெக்ஷன் எடுக்க போறீங்க அப்படின்னா எவ்வளோ ப்ரைஸ் ஆகும், மந்த்லி ரெண்ட் எவ்வளோ பே பண்ணும், எத்தனை டிவி சேனல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் ஹெச்டி சேனல்ஸ் எவ்வளோ, அதில் எஸ்டி சேனல்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக நம்ம சொல்லியிருப்போம். அதை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அது மட்டும் இல்லாமல் கம்பேரிஷன் வீடியோ கூட நம்ம போட்டிருப்போம். ஸோ இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஸோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வீடியோவில் ஜியோ ஏர் ஃபைபர் அண்ட் ஏர்டெல் ஏர் ஃபைபர் இது ரெண்டு கனெக்ஷனோடைய ப்ரைஸ் பார்த்துருவோம். இப்போ புதுசாக ஆஃபர்லாம் போயிட்டு இருக்கு, நம்மகிட்ட வேணா ஒரு சில ஆஃபர்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துருவோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் பெரிய மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நம்பருக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஏர்டெல் ஏர் ஃபைபர் பார்த்தீங்க அப்படின்னா 4300 நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். பட் நம்ம கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா 2500 ஒரு சில நேரத்தில் ஆஃபர் கொடுப்பாங்க. இப்போ நம்ம கம்பெனியோட டைப் இருக்கிறதுனால ஒரு சில நேரத்தில் ஆஃபர் வந்துச்சு அப்படின்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஆஃபர் இருக்கிறத நான் சொல்கிறேன். இப்போதைக்கு 2500 ஆஃபரில் இருக்குது. நீங்கள் 2500 பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஏர்டெல் ஏர் ஃபைபர் கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. ஒரு ஆண்டனா கொடுத்துருவாங்க, அதுக்கு ஒயர் கொடுத்துருவாங்க, கீழே ஒரு ரவுட்டர் கொடுத்துருவாங்க, அதே மாதிரி ஒரு டிடிஹெச் அடிச்சு கொடுத்துருவாங்க,
4K ஆண்ட்ராய்ட் செட்டா பாக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அந்த செட்டா பாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 100க்கும் மேற்பட்ட டிவி சேனல்ஸ் வந்து பார்த்துக்க முடியும். அதே மாதிரி இன்டர்நெட் ஸ்பீட் வந்து 40 Mbps வந்து கொடுப்பாங்க. சரிங்களா, இதெல்லாம் வந்து ஏர்டெலோட இது 40 Mbps கனெக்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 825 ரெண்ட் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து 3 மாசம் கனெக்ஷன் உங்கள்ட்ட முன்கூட்டியே வாங்கிடுவாங்க. ஒரு சில ஏரியால வந்து அவைலபிள் இல்லாம இருக்கலாம், நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. 825 அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 3 மாசத்துக்கு 2475 ரூபா வரும். ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா 2500 ரூபா வந்துடும். சரிங்களா, கிட்டத்தட்ட 1800 நீங்க வந்து சேவ் பண்ற மாதிரி இருக்கும். அதே பாத்தீங்க அப்படின்னா ஜியோ ஏர் ஃபைபர்ல பாத்தீங்க அப்படின்னா பழைய ரேட் நான் சொன்ன மாதிரி 5300 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருப்போம். நம்ம ஆல்ரெடி வீடியோலாம் போட்டிருக்கோம். பட் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2121 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி வந்து வச்சிருக்காங்க. இப்போ 3 மாதம் ஆஃபர் போயிட்டு இருக்கு. சரிங்களா, 3 மாதம் மட்டும் கனெக்ஷன் எடுத்துக்க முடியும். புக்கிங் காஸ்ட்டோ இல்லை இன்ஸ்டலேஷன் காஸ்ட்டோ அந்த டிவைஸ் காஸ்ட்டோ டெபாசிட் அமௌண்ட் எதுவுமே கிடையாது. நீங்கள் 2121 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது உங்கள் பிளானுக்கான காஸ்ட் தான். சரிங்களா, பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. இது எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து கம்பேரிசன் வீடியோ வேணும் அப்படின்னா அப்கமிங் டேஸ்ல வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். இது வந்து ஜஸ்ட் வந்து பிரைஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஏர்டெல் பாத்தீங்க அப்படின்னா 2500 ரூபா, ஜியோ பாத்தீங்க அப்படின்னா 2121 ரூபா. முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ஜியோலையும் ஏர்டெல்லையும் பாத்தீங்க அப்படின்னா ஏர்டெல் வந்து 2 விதமான கனெக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏர்டெல் ஏர் ஃபைபர் கனெக்ஷன் பிளஸ் வந்து டிடிஹெச் கனெக்ஷன். பட் ஜியோல பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கனெக்ஷன் தான் கொடுப்பாங்க. ஜியோ ஏர் ஃபைபர் கனெக்ஷன் மட்டும்தான். மேல ஒரு ஆண்டனா வைப்பாங்க, கீழே ஒரு ரவுட்டர் வைப்பாங்க, ஒரு செட்டா பாக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அந்த ஒரே கனெக்ஷன் மூலியமா நீங்க பாத்துக்கிற மாதிரி இருக்கும். மேல ஏதாவது சிக்னல் கட் ஆயிடுச்சு இல்ல ஒயர் கட் ஆயிடுச்சு அப்படின்னா இன்டர்நெட் ஸ்ட்ரீம் பண்ணிக்க முடியாது, டிவி சேனல்ஸும் பார்த்துக்க முடியாது. பட் ஏர்டெல் ஏர் ஃபைபர்ல வந்து 2 விதமான கனெக்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து டிடிஹெச் ஒர்க் ஆகல, மழை பெஞ்சு டிடிஹெச் ஒர்க் ஆகல அப்படின்னா கூட இன்டர்நெட் ஒர்க் ஆகும். அதன் மூலியமா டிவி சேனல்ஸ் பார்த்துக்க முடியும். இல்ல இன்டர்நெட் டிராபேக் இருக்கு அப்படின்னா உங்களால டிடிஹெச் மூலியமா உங்களால பார்த்துக்க முடியும். ஸோ கம்பேரிசன் வீடியோ வந்து சீக்கிரம் நம்ம அப்லோட் பண்ணுவோம், அதில் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஓவராலா ஏர்டெல் ஏர் ஃபைபர் வந்து 2500 ரூபாய், ஜியோ 2121 ரூபாய். சரிங்களா, ஸோ வந்து இது கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணி நீங்க வந்து டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து நாங்க ஆன்சர் பண்ணுவோம். ஸோ கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைஸ் எல்லாம் வந்து மெசேஜ் அனுப்புவோம். நீங்க ஓகே அப்படின்னா நீங்க கனெக்ஷன் எடுத்துக்க முடியும். இன்னும் உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலை செக் பண்ணி பாருங்க, பழைய வீடியோஸ்லாம் பாருங்க, புது வீடியோஸும் பாருங்க. அதுல வந்து உங்களுக்கு ஏர்டெல் ஏர் ஃபைபர் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ, ஜியோ ஏர் ஃபைபர் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ, ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ, இல்லை மற்ற டிடிஹெச் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருப்போம். உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு கிளிக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ நீங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகே, இது ஓவராலாக இவ்வளோதான் விஷயம். இந்த வீடியோ கொஞ்சமாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.